இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 35 துறவு. குறள் எண் 343. அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும், வேண்டிய எல்லாம் ஒருங்கு. அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும், வேண்டிய எல்லாம் ஒருங்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வீடு எய்துவார்க்கு செவி முதலிய ஐம்பொறிகளுக்கு உரியவாகிய ஓசை முதலிய ஐம்புலன்களையும் கெடுத்தல் வேண்டும். கெடுக்குங்கால் அவற்றை நுகர்தல் பொருட்டு தாம் படைத்த பொருள் முழுவதையும் ஒருங்கே விடுதல் வேண்டும். அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய ஐம்பொறிகளையும் ஐம்பொறிகளுக்கு உரியனவாகிய ஐந்து புலன்களையும் வெல்லுதல் வேண்டும். புலன்களையும் அதனுடைய ஆசையையும் வெல்லுதல் வேண்டும். அப்படி வெல்லும்போது நமக்கு தாம் நுகர்வதற்கு படைத்த அந்த பொருள்களையெல்லாம் விடல் வேண்டும். நம்மளே விட்டுருவோம். அப்படி வெல்லும்போது நுகர்வதற்கு படைத்த அந்த ஐம்புலன்களுக்கு உரிய நுகர்வதற்கு படைத்த பொருள்கள் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் விட்டுருவோம். விடல் வேண்டும். அடல் வேண்டும் விடல் வேண்டும். எதுகை மூளை எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கடுத்து சீரு 7 சீரு. அதாவது அவருடைய எல்லா 1330 குறள்களையும் 7 சீர் தான் இருக்கும். அது மட்டுமல்லாமல் அந்த 1330 குறள்கள் இருக்குல்ல, 133 வரும்னு நினைக்கிறேன். 3 3 6 1 7, அதுவும் 7 தான் முடியும். அந்த மாதிரி அவர் தனக்கென ஒரு பாணியை வகுத்து கொண்டு அற்புதமாக எழுதியிருக்கிறார். மக்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கார். அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது இப்போவே நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் மாணவ செல்வங்கள் தினந்தோறும் ஒரு குறளை கண்டிப்பாக படியுங்கள். அதனுடைய பொழிப்புரையும் சேர்த்து படியுங்கள். நிச்சயம் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலையை அடையலாம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சு. பரமசிவம், மதுரை.